இப்போ பார்த்தோன்னா மீனா வந்து வழக்கமாக பூ கொடுக்குற ஒருத்தவங்க நல்ல பழக்கம். அவங்களோட ஹஸ்பண்ட் தான் போலீஸாக இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டால் உதவி கிடைக்கும் அப்படின்னு அங்கே போகிறாங்க. அவங்க நல்லா கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அருளோட எதுலேயும் நீங்கள் தலையிடாதீங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் அடித்து அந்த அருள் வீட்டில் போய் என்ன செய்யாங்கன்னா பயங்கரமாக அந்த கள்ளக்கொண்டி இதெல்லாம் பண்ணுமே இது ஒரு கேஸாக ஃபைல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மீனை வந்து போலீஸ்ட்டு வந்து எப்படியாச்சும் என்னுடைய ஹஸ்பண்டோடைய கார் வந்து கொடுங்க, லைசன்ஸை கொடுங்க, அப்படின்னா தான் இதை நாங்கள் லோன் கட்ட முடியும், எங்களுடைய பொழப்பு தளப்பு அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் நல்லா சொன்னார், ஏம்மா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நானே ரெடி பண்ணுவேன்னு, உன் வீட்டுக்காரர் போய் அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டு வந்திருக்காரு, இந்த நிலைமையில வந்து தர முடியாது, இது ஃபைல் பண்ணிட்டாங்க, இது பெரிய கேஸ் ஆயிடுச்சுமா, ஒரு போலீஸ் வீட்டில் போய் இப்படி பண்ணலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மீனை செம்மையாக டென்ஷன் ஆகி முத்தை திட்டுறாங்க. முத்து வந்து சாரி கேட்குறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.